أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر له ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: بسم الله الرحمن الرحيم. فاعلم أنه لا إله إلا الله واستغفر لذنبك وللمؤمنين والمؤمنات والله يعلم متقلبكم ومثواكم. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சி உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானம் அகில உலகத்தினுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம தோழர்கள் சத்திய சஹாபா பெருமக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் உலகத்திலே உண்டான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய உங்களின் மீதும் தாய்மார்கள் சகோதரிகள் அனைவர்கள் மீதும் சலாத்தும் சலாமும் என்றும் நிலவட்டுமாக. வணங்குவதற்கு சிரசையும் வாழ்த்துவதற்கு நாவையும் சிந்திப்பதற்கு திறனையும் செயல்படுவதற்கு உடலையும் வழங்கிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சி உண்டாகட்டுமாக. இன்றைய தினம் போதப்பட்ட ஹாமீம் சூராவில 47-19 சொல்லப்படக்கூடிய செய்திகள் என்ன அப்படிங்கிற ஒரு குர்ஆனுடைய வசனம். ஃபஅலம் அறிந்து கொள்ளுங்கள், அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் நிச்சயமாக அவன் வணக்கத்திற்கு தகுதி வாய்ந்தவன் உலகத்தில் யாரும் கிடையாது என்பதை நீ முத புரிஞ்சு அதற்கு அவன் நம்பி அதற்கு பின்னால் நீங்கள் இதை சொல்லுங்கள், செயல்படுங்கள். வஸ்தஃபிர் லிதன்பிக் அதற்கு பின்பு உங்களுடைய பாவங்கள் நினைத்து அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிழை மன்னிப்பு தேடுங்கள். வலில் முஃமினீன வல் முஃமினாத் மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் நீங்கள் அவர்களுடைய பாவ மன்னிப்பு தேடுங்கள். வல்லாஹு யஅலமு முத்தகல்லபக்கும் மஸ்வாக்கும் நீங்கள் எங்கே ஒளிந்திருக்கிறீர்களோ அதையும் நீங்கள் உங்களுடைய இருப்பிடத்தையும் கூட நன்றாக உற்று நோக்குபவன் அல்லாஹ் அப்படின்ற வசனத்தினுடைய கருத்து சொல்லப்படுகிறது. இப்ப முதலாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான்? அறிஞ்சிக்க புரிஞ்சுக்கங்கிறான். இஸ்லாத்தை படிக்காம கல்வி அறிவு இல்லாம இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது நடைபெறாத ஒரு செயல். ஒரு மனிதன் முஸ்லிமாக ஒரு முஃமினாக வாழணும் அப்படின்னா அவனுக்கு அறிவு தேவை, ஞானம் தேவை, கல்வி தேவை. அடிப்படை கல்வி அவனுக்கு தேவை. அந்த கல்வி இல்லை அப்படின்னா எதையுமே என்ன செய்ய முடியாது, சீராக சிறப்பாக அல்லாஹ்விடத்தில் நாம் நன்மையை பெற முடியாது. ஒவ்வொன்றையும் அறிந்து புரிந்து அதை நாம் செய்யணும். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக என்ன செய்வாங்க? துஆ செய்வார்கள், உண்மையான கல்வியை பெறுவதற்காக. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மினல் இல்மி லா யன்ஃபா பயனற்ற கல்வியை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வ கல்பில் லா யக்ஷா உள்ளச்சமில்லாத இருதயத்தை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ துஆ இல்லா யஸ்மா செவிசாய்க்கப்படாத துஆவை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. வ அமலில்லா யுர்ஃபா உயர்த்தப்படாத அமலை விட்டும். ஒரு மனுஷன் கல்விண்டா பயனுள்ளதா இருக்கணும். அதே போன்று துஆ என்றா அல்லாஹ் செவிசாய்க்கக்கூடியதா இருக்கணும். அதே போன்று ஒரு மனுஷன் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படக்கூடியதாக இருக்கணும். இப்படியான நிலையில் தான் நம்முடைய துஆக்களும் நம்முடைய கல்வியில் இருக்கணும். எந்த கல்வியும் இல்லாம நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுவதோ செயல்படுவதோ அமல் செய்வதோ அல்லாஹ்வுடைய பார்வையில மிக குறைவு. அதனால் அல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஃபஅலம் நீ அறிஞ்சிக்கங்கறான். அல்லாஹ்னா யாரு? அவனுடைய உலூஹியத் எப்படிப்பட்டது, அவனுடைய ருபூபியத் ஆட்சி அதிகாரம் எப்படிப்பட்டது, அஸ்மா சிஃபாத் அவனுடைய தன்மைகள்
அவனுடைய பெயர்கள் அதெல்லாம் எப்படிப்பட்டதுங்கிற நன்றாக படியுங்கள் அப்படிங்கிறான். படிச்சுட்டு சிந்திச்சு அதுக்கு பின்னால் முடிவுக்கு வாருங்க. அதுக்கு பின்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது சாதாரணமான ஒரு வார்த்தை கிடையாது. இதனுடைய வெயிட் மிக பலமானது. இதனுடைய மதிப்பு, இதனுடைய ஒவ்வொரு எழுத்தும் மிக மிக உயர்ந்தது. சிந்திச்சு பாருங்க எவ்வளவு உயர்ந்தது. இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா நபிமார்களும் எதுக்காண்டி வந்தாங்க? இந்த ரோடு போடுவது எப்படி, சாலை வசதி செய்வது எப்படி, ஊர் உலகத்துக்கு வசதி செய்து எப்படி, அதை சொல்வதற்காக வேண்டிய வந்தார்கள்? இல்லை. எதற்காக வேண்டி வந்தார்கள்? ஏன் அல்லாஹ் அவர்களை அனுப்பினான்? வபாஸனா மின் குல்லி உம்மத்தி ரசூலா, எல்லா நபிமாரும் அனுப்பினோம், ஒவ்வொரு கவுமுகளிடத்திலேயும் ரசூல்மாரை அனுப்பினோம். எதுக்காக வேண்டி? அனிஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், வஜித்தனிபு தாகூத், ஷிர்கில் இருந்து நீங்கள் தவிழ்ந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லுவதற்காக வேண்டித்தான் லட்ச நபிமார்களும் இங்க அனுப்பி வைக்கணும். அதான காரணம், வேற எதனா காரணம் இருக்கா? எந்த நபியா இருந்தாலும் இதை சொல்லுவதற்காக அனுப்பி வைக்கணும். எல்லாமே என்ன செய்வாங்க? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு வாருங்கள் என்று அழைத்தார்கள். அதனால் பெரும் சிரமத்திற்கும் கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் ஆளானாங்க. கொஞ்சம் ரஞ்ச துன்பம் இல்லை. அந்த மக்களிடத்துல அவ்வளவுக்கு சிரமப்பட்டாங்க இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவதற்காக, அவர் மக்கள் எத்தி வைப்பதற்காக. இறுதியாக யார் வந்தா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மக்காவிலே வாழக்கூடிய நேரத்தில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன பொழுது வாருங்கள் என்று சொன்ன உடனேயே அந்த மக்கள் பெருமையை தேடினார்கள். நிறைய பேர் போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் அவர்களுக்கு பெரிய சிரமங்கள்லாம் ஏற்பட்டுச்சு, பெரிய துன்பத்தெல்லாம் சகிச்சுக்கிட்டாங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சாங்க? மதீனாவுக்கு சென்றார்கள். கடிதம் மூலமாக லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதி ஒவ்வொரு நாட்டு அரசரிடத்திலே அனுப்பினார்கள். வாருங்கள் தாலவு இலா கலிமத்தின், நீங்களும் நாங்கள் சகோதரத்துவ கலிமாவாகிய இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வாருங்கள் அப்படின்னு அழைத்தார்கள். அதனால் பல சர்ச்சைகள், சண்டைகள், போர்கள், யுத்தங்கள் எல்லாம் நடைபெற ஆரம்பிச்சது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவுக்காண்டி மக்காவில் ரசூலுல்லாஹ் கஷ்டப்பட்டது மட்டுமல்லாமல் அங்கே போய் சென்று அதிகமான சிரமத்திற்கும் ஆளானார்கள், கஷ்டத்திற்கு ஆளானார்கள் இந்த கலிமாவை நிலைநாட்டுவதற்காக வேண்டி. இப்படியே போயிட்டு இருக்கு. கடைசியில் அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பா வருமா இல்லையா? அல்லாஹ் ஒரு எல்கையை வச்சிருப்பானா இல்லையா? தொடர்ந்து சோதனையா கஷ்டமா கொடுத்துக்கிட்டா இருப்பான். ஒரு நாள் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். யாருமே தொடர்ந்து கஷ்டப்பட மாட்டாங்க. ஒரு இன்பம் மகிழ்ச்சி எல்லாம் வச்சிருப்பான். அந்த அடிப்படையில் இதா ஜா நஸ்ருல்லாஹ் வல் ஃபத்ஹ் அப்படி சூரா இறங்குது. வெற்றி வந்து விட்டது, மக்காவுடைய வெற்றி வந்துவிட்டால் நீங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து அவனுக்கு என்ன செய்யுங்க? நீங்க தக்பீர் சொல்லுங்க அப்படின்ட்டு அந்த வசனம் இறங்குது. அதுக்கு பின்னால மக்காவுடைய வெற்றி கையில கிடைச்சிருக்கு. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் 23 ஆண்டு காலங்கள் ரசூலுல்லாஹ் எடுத்து சொல்லி கஷ்டங்கள் துன்பங்கள் அனுபவிச்சு அதுக்கு பின்னால மக்காவுடைய வெற்றி. அதற்கு பின்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு போன முயற்சி செய்தார்கள். ஜஸீரத்துல் அரப், அரபு பிரதேசத்து அனைத்தையும் என்ன செய்தாங்க? கட்டி எழுப்பக்கூடிய அளவுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார்கள். மக்கள் வந்தாங்க. அதற்கு பின்னால் சஹாபா பெருமக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு சென்றார்கள். உலகம் எங்கிலும் சென்ற காரணமாக நீங்களும் நானும் உங்க முஸ்லீமா உட்கார்ந்துருக்கோம். அப்படித்தானே அது போறோம். அப்ப இந்த லா இலாஹ மதிப்பு தெரியுமா இல்லையா? மகத்துவம், அதனுடைய வெயிட் நமக்கு புரியுதா இல்லையா? அல்லாஹ் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா எவ்வளவு உயர்வான கலிமாவை, இந்த உன்னதமானது வெயிட்டான கலிமாவை எப்படி வச்சிருக்காங்க முதல் நம்ம புரியணும். அதைத்தான் சொல்ல பாயலம் அறிஞ்சிக்க அப்படிங்கிறான். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா மதீனாவினுடைய அந்த ஒரு சிறிய இடத்துல குடிசையா இருக்கக்கூடிய அந்த மதீனாவில் அங்கிருந்து கிளம்பிய அந்த தௌஹீதினுடைய வெளிச்சத்தினால் உலகத்திலே மிகச்சிறந்த வியக்கத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுச்சா இல்லைங்களா? அன்சாரிகள் உருவானார்கள், முஹாஜிர்கள் உருவானார்கள், அப்பாசியாக்கள் உருவானார்கள், உமையாக்கள் உருவானார்கள். அதே போன்று இஸ்லாம் மிக உலகத்திலே வேகமாக பரவ ஆரம்பித்தது. அதோடு மட்டுமல்லாமல் அதற்கு பின் ஃபைசானியா பேரரசு அங்க இருக்கு. அதுவரைக்கும் இஸ்லாம் பரவிக்கிட்டே போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனாவில் லா இலாஹ எடுத்து சொன்ன ஒரு பரவுது. அப்படியான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. அதுக்கு பின்னால் உலகத்திற்கு நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள்.
மருத்துவத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள், விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். ஐரோப்பா போன்ற இருண்ட காலங்கள் இருக்கிற பொழுது அறிவு ஞானங்களை உலகத்திலே புகட்டியவர்கள் இஸ்லாமியர்கள். அப்படியான முறையில் உலகத்தில் வந்து இருண்ட உலகத்திலே வெளிச்சத்தை கொண்டு வந்தவர்கள் இஸ்லாமிய சஹாபா பெருமக்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது சோதரர்களே. அப்படியான அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாம் ஒளிஞ்சிருக்கிறோம்டா அதை பற்றி சரிவர தெரியணும். அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த நிபந்தனைகள் ஒன்றுதான் மொதோ லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அல்லாஹ்வை பற்றி ருபூபியா, உலூஹியா, அஸ்மா சிஃபாத். உலூஹியாண்டா என்ன, ருபூபியாண்டா என்ன? நான் மட்டும் சொல்லிட்டு போனா உங்களுக்கு சில பேர்கள் படித்திருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. தெரியாதவர்கள் சுருக்கமாக எடுத்து சொல்ல போனால் ஆட்சி அதிகாரம், அண்ட சராசரம், உலகத்தை பூரா கட்டி ஆளக்கூடிய ஆட்சி செய்யக்கூடியவன் யார் அப்படின்னு கேட்டா யாரு? அல்லாஹ். படைத்தவன், மரணிக்க செய்தவன், உணவு வழங்குபவன், திட்டமிட்டு எல்லா காரியத்தை செய்வன் யாரு? அல்லாஹ். இது இந்து முஸ்லீம் அல்லாதவன் ஏற்றுக்கொள்வாரு, நம்மளை ஏற்றுக்கொள்வான். ருபூபியா விஷயத்தில் முஸ்லீம் அல்லா சொல்லுவான், அல்லான்றுவான். அது ருபூபியா. உலூஹியாண்டா என்ன? ருபூபியா என்றால் ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக அதை உறுதிப்படுத்துவதான், அல்லாஹ் என்று உறுதிப்படுத்துவதுதான் ருபூபியா. உலூஹியாண்டா என்ன? அமல்களின் மூலமாக ஒரு அமலை செய்யறோம், இபாதத்தின் முன்னிட்டு ஒரு தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, இதெல்லாம் அமல்கள். இது யாருக்காண்டி செய்யப்படணும்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் செய்யக்கூடாது. அதே போன்று முஹப்பத் வைத்தல், துவா செய்தல், பரிகாரம் தேடுதல், அதே போன்று அறுத்து பலியிடுதல், அதற்கு பின்பு நேர்ச்சி செய்தல், எல்லாமே யாருக்காண்டி செய்யணும்? அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்யணுங்கிறதா உலூஹியா. இது வேறு யாருக்கும் செய்யக்கூடாது அப்படின்னு நம்புறதற்கு பாருங்க, அதுதான் உலூஹியா. இதை சாட்டா தான் உங்களுக்கு விளக்கியிருக்கிறான். அப்ப உலூஹியாவும் ருபூபியாவும் நம்ம என்ன செய்யணும்? மனசுல பதிஞ்சு அல்லாஹ்வை நாம் என்ன செய்யணும்? உண்மையாக ஏற்றுக்கொள்ளணும். அது ஒண்ணு. இதை நான் இப்படி அறியணும். இரண்டாவதாக என்னண்டா உறுதி. என்னது? ஃபர்ஸ்ட் அறிவு. ரெண்டாவது என்ன? யகீன், உறுதி வேணும். உறுதினா என்ன? அதை பற்றி நம்ம பார்க்கணும். நம்ம இடத்துல வந்து மனிதர் சைத்தான்களா இருக்கட்டும், ஜின்னு சைத்தான்களா இருக்கட்டும், நம்முடைய ஊசலாட்டான எண்ணங்களை உருவாக்குவாங்க. அப்படி அதெல்லாம் உண்மையானப்பா, அதெல்லாம் வேற மாதிரிப்பா அப்படின்னு என்ன செய்வாங்க? மேற்கத்திசியனுடைய கலாச்சாரங்களை கொண்டுட்டு வந்து, கம்யூனிச கலாச்சாரத்தை கொண்டுட்டு வந்துட்டு உலகத்தில் வந்து எண்ணற்ற கலாச்சாரங்கள்லாம் நமக்கு புகுத்தி இந்த அல்லாஹ்விட்ட உறுதியாக இருக்கக்கூடிய தன்மையை கொஞ்சம் கொஞ்சம் குறைக்க பார்ப்பாங்களா இல்லையா? அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்ய? நம்ம உஷாராக இருந்து அல்லாஹ் மீது உறுதியாக இருக்கணும். அப்பதான் நம்ம ஈமான். அதைத்தான் அல்லாஹ் அங்கே சொல்லி காட்டுறான் பாருங்க. 49:15 40:15 எழுதிக்கங்க. எப்படி சொல்றான்? இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி ஸும்ம லம் யர்தாபு. மூமின்கள் என்பவர்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் எந்த சந்தேகம் இல்லாமல் நம்புவாங்க அப்படிங்கிறான். அதுக்கு பின்னால் ஜாகது பி அம்வாலி வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ், அதற்கு பின்னால் தன்னுடைய பொருளாலும் தன்னுடைய உயிராலும் அல்லாஹ்விடத்திலே போராடுவார்கள். உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், அவர்கள் தான் உண்மையாளர்கள். உண்மையாளர்கள்டா யாரு? சந்தேகப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய விஷயத்துல, மார்க்க விஷயத்துல, அல்லாஹ்வுடைய நபி திருத்துதர் அவர்களுடைய விஷயத்துல, அந்த இஸ்லாத்துல வந்து சிறிதளவு கூட சந்தேகம் வரக்கூடாது. உறுதியா இருக்கணும். அப்பதான் ஈமான். இல்லைன்னா அல்லாஹ் அந்த ஈமான் ஏற்றுக்கிற மாட்டான். அதைத்தான் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லைலாக்களில் முதல்ல ஒன்னது அறிவு, இரண்டாவது அந்த உறுதி மனப்பான்மை, மூன்றாவது என்ன? மூன்றாவது சொல்ல போறேன், எழுதிக்கங்க. ஏற்றுக்கொள்ளல், கபுல். அப்ப அல்லாஹ்வின் புறத்தில் வரக்கூடிய அனைத்து சட்டதிட்டங்களையும் என்ன செய்யணும்? முதல்ல நம்ம ஒப்புக்கொள்ளணும். முதல்ல அது உண்மைதான், அதுல பொய் கிடையாது, இதில் தான் வெற்றி இருக்கிறது. அல்லாஹ் சொன்னா உண்மையானதா தான் இருக்கும், ரசூல் சொன்னா உண்மையானதா தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம மனசு அங்கீகரிக்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இதை ஏத்துக்கிட்டா சில பிரச்சனை வரும், இதை ஏத்துக்கிட்டோம்னா நமக்கு உயர்வு போகும், கண்ணியம் போகும் அப்படின்னு வரக்கூடாது. அதனால மாற்று கருத்து சொல்ல நம்ம உழையக்கூடாது. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? நல்லடியார்களுடைய பண்பு என்னடா? வகாலு சமீனா வாத்தானா, அவர்கள் என்ன சொல்லுவாங்க? இந்த செய்தியை கேட்டோம், நாங்கள் வழிபட்டோம் என்று சொல்லிவிடுவார். அதுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அல்லா இடத்துல வந்திருக்குல்ல, ஏற்றுக்கிட்டோம். அபூபக்கர் சித்திக் அப்படிதான் ஏற்றுக்கிட்டாங்க.
அபூபக்கர் சித்திக் மேராஜை எல்லோரும் பொய்ப்படுத்துகிற பொழுது அல்லாவின் தூதர் வகி வருவதை ஏற்றுக்கொள்வதா இருந்தால் இங்கிருந்து ஏன் அவன் அழைத்திருக்க மாட்டான்? அதை நான் ஏற்றுக்கொள்வேன். அதற்கு தான் சித்திக்கின் பேர். அப்படி நம்ம உண்மையாளர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதே போன்று உண்மையாளர்களா இருக்கணும். யாரு ஏற்றுக்கொள்ள வேண்டும்? சில சட்டதிட்டங்கள், மரண தண்டனை கொடுக்கப்படக்கூடிய சட்டங்கள்லாம் வச்சு மாற்று மதத்தினர்கள் சில கருத்துக்கள் கொடுப்பாங்க. அது நல்லதுதானு சொல்ல முடியுமா? அவர்கள் சொல்லுவதற்காக நம்ம சொல்ல முடியுமா? நம்ம அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம். அல்லாஹ் சொன்ன சட்டம் தான் உண்மையானது, அதில் தான் பாதுகாப்பு இருக்கிறதுங்கிறத நம்ம நம்பணும். பாகப்பிரிவினை சட்டமா இருக்கட்டும், விபச்சாரத்தினுடைய குற்றங்கள் சட்டமா இருக்கட்டும், எந்த சட்டமா இருக்கட்டும், சிலதை ஏற்று சிலதை ஆட்சேபிக்கக்கூடியவர்கள் உண்மையாக லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஏற்றுக்கொள்ளல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கு குர்ஆன்ல ஒரு வசனம் வருது பாருங்க. மாற்று நடவடிக்கை யாருமே செய்யக்கூடாது. வமா கானலி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அய்யகூன லஹு ഖിയറத்து மின் அம்ரிஹிம். எப்படி சொல்றான் அல்லாஹ்? ஒரு மூமினான ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அல்லாஹ் ரசூல் ஒரு சட்டத்தை போடப்பட்டால் அதை மாற்று சிந்தனை மாற்று ஆலோசனை செய்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை அப்படிங்கிறான். சுய இஷ்டமாக மாத்திக்கிறதுக்கு கூடுதல் குறை செய்யறதுக்கு இஷ்டம் இல்லை. அப்படி யாராவது செய்தால் அவர் பகிரங்க வழிகேட்டிலே அவர்கள் போய் கிடப்பாங்க அப்படின்ட்டு 33, 36 சொல்றாங்க. அப்ப நமக்கு மாற்று ஏற்பு பண்ணக்கூடாது. அப்ப ஏற்றுக்கிறோம். இது எத்தனாவது வகை? 3வது வகை. 4வது வகை என்ன? கீழ்ப்படியணும். ஏற்றுக்கொள்றதுங்கிறது மனதார ஏற்றுக்கொள்றது, கீழ்ப்படியறதுன்னா அதை அமல் செய்யணும். ரெண்டுக்கு புரிஞ்சுக்கிச்சா உங்களுக்கு? ஏற்றுக்கொள்வது வார்த்தையால நம்ம ஏற்றுக்கொள்றது, கீழ்ப்படியணும் அது ஒரு பகுதி இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா கீழ்ப்படியணும். அதை நான் அமல்களின் மூலமாக காட்டணும். எப்படி? ஒரு பஞ்சாயத்து, ஒரு பிரச்சனை வருகிற பொழுது முத யாருடைய தீர்ப்பை நீங்கள் அங்கீகரிப்பீங்க? எங்க பாரம்பரியமா அவங்க சொல்லக்கூடிய தீர்ப்பு தான் சரியான தீர்ப்பு, அல்லது எங்க பள்ளியில ஜமாத்துல சொல்லக்கூடிய சரியான தீர்ப்பு, எங்க உலமாக்களான முடிவு செய்தால் தனியார் தீர்ப்பு அப்படின்னு வந்தாலும் நம்ம இந்த பிரச்சனைக்கு அல்லாஹ் ரசூலும் என்ன சொல்றாங்க அதுதான், அதை முன்னிலைப்படுத்தணும். அதுதான் தகுதி. அது அல்லாம வேறு ஒரு தீர்ப்பை நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்க, ஈமான் பறிபோயிடும். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு அர்த்தம் கிடையாது. அதுதான் கீழ்ப்படியுதல். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான் ஒரு இடத்துல, ஃபலா வ ரப்பிக லா யூமினூன் ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது நபியே உன்னை முன்னிறுத்தி உன்னை தீர்ப்புவாதியாக நீதிபதியாக ஆக்கி, அந்த ஆக்கிறதோடு மட்டும் இல்ல, சும்மலா யஜிது ஃபி அன்ஃபுஸிஹிம் ஹரஜா, மனசுல சிறிய அளவுக்கு கூட என்ன செய்ய மாற்று கருத்து இருக்கக்கூடாது, குறை இருக்கக்கூடாது. நபியுடைய கூற்றுத்தான் உண்மையானது என்று மனப்பூர்வம் ஏற்றுக்கிறோம். மிம்மா கலைத்தை சல்லிமு தஸ்லீமா, நீர் வழங்கிய தீர்ப்பை மனசார ஏற்றுக்கொள்ளணும். அது வரைக்கும் அவர்கள் ஈமான் கொள்ளக்கூடியவங்க ஆக முடியாது. அப்படி இருந்தா தான் அவர் ஈமானை ஏற்றுக்கொள்வேங்கிறான். அப்பதான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதற்கு அர்த்தம் அப்படிங்கிறான். சொன்னது புரிந்ததா உங்களுக்கு? அதுதான். அடுத்து பாருங்க, கீழ்ப்படியதல் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றா? வனீபு இலா ரப்பிக்கும், எல்லா விஷயத்தையும் உங்க ரப்பின் பக்கம் நீங்க மீளுங்க. வஸ்லிமு லஹு மின் கபுலி யாத்தீக்கும் பிஅதாபின், உங்களுக்கு வரக்கூடிய வேதனை உங்களுக்கு இறங்குவதற்கு முன்னாலேயே அல்லாஹ்வின் பக்கம் மீளுங்கள். அப்படி வேதனை வந்துருச்சுன்னா சும்மலா துன்சரூன், நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள் அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன செய்யணும்? எப்பொழுது இஸ்லாத்துக்கு வந்துட்டோமோ அன்றைய தினமே என்ன செய்யணும்? இந்த நிபந்தனைகளை நாம் பதிவு செஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறது தெரியுது. இது 39:54. அடுத்து என்ன? உண்மை. நம்ம என்ன செய்யணும்? உண்மையாளர்களாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? பொய்யாளர்களாக இருக்கக்கூடாது. ஊழல் செய்யக்கூடியவர்கள், நேர்மையற்றவர்கள், பொய் உரைக்கக்கூடியவர்கள், ஃபித்னா செய்யக்கூடியவர்கள், அவர்களுடைய கூட்டத்தில் போய் இருந்துக்கிட்டு நம்மளோட 10ஓடு 11 என்ன செய்யக்கூடாது? நம்முடைய செயல்பாடுகளை அமைச்சுக்கிற கூடாது. எப்படி அல்லாஹ் எப்படி உண்மையானவனோ, அல்லாஹ்வின் தூதர் எப்படி உண்மையான தூதரோ, அல்லாஹ்வுடைய வேதம் எப்படி உண்மையான வேதமோ, நாமும் ஏற்றுக்கொண்டவர் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். நம்மை பார்த்து 10 பேர் அதற்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும். நம்ம எதை சொல்லமோ அதை செய்யணும். வாழ்வில் அப்படி நடைமுறைப்படுத்துவீர்கள் என்றால் மாற்று மதத்தினர்கள் உங்களை பார்த்து இஸ்லாத்திற்கு கூட்டம் கூட்டமாக வருவார்கள். ஆக அப்படியான உண்மையாளர்களாக வாழ்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் சொல்றோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ்,
நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை கொண்டு ஏற்றுக்கொண்ட மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்வை முதல் அஞ்சுங்கள், வகூனு மஅஸ் சாதிகீன், உண்மையாளர்களோடு நீங்க சேர்ந்து கொள்ளுங்கள் அப்படி சொல்றோம். யார் உண்மையாளர்கள் நமக்கு தெரியும், அவங்களோட என்ன செய்யும், இணைஞ்சிக்கிறோம். அப்பதான் நம்ம உண்மையாளர் இருக்கணும். உண்மையாளர்களுக்கு பட்டியலில் நம்ம இடம் பெறுவோம். சித்திகீன்கள் இருக்கிறாங்க, சுகதாக்கள் இருக்கிறாங்க, சாலிகீன்கள் இருக்கிறாங்க. அந்த பட்டியலில் இடம் பெறணும்டா நம்ம உண்மையாளர்களாக இந்த உலகத்திலே வாழணும் அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து இது எந்த ஆசை 9:119. அடுத்து உண்மையா இல்லாம சிலதை ஏற்றுக்கிட்டு சிலதை ஏற்றுக்கொள்ளாம இருந்தா அப்ப அவர்கள் உண்மையாளர்கள், முனாஃபிக்கீன்கிறான். முனாஃபிக்கீன்கள் கூட்டத்தில் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்றான். அதனால அல்லாஹ் என்ன சொல்றான், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், நபி அவங்க சொல்லுங்கள், அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு 24:54 அல்லாஹ் ஜல்ஷா சொல்லி காட்டுறான். அடுத்து என்ன, வாய்மையோடு வாழணும். இஹ்லாஸ், பிறருக்காக வேண்டி நம்முடைய அமல்களை ஆக்கிக் கொள்ளக்கூடாது. முகஸ்துதிந்து வரக்கூடாது. வாழ்க்கையில பிறர் பாராட்டுவதற்காக வேண்டியோ அல்லது நம்முடைய இயக்கங்கள் நம்முடைய கட்சிகளுக்கு திருப்திப்படுத்துவதற்காக வேண்டியோ நம்ம ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. நம்ம செய்யக்கூடிய அனைத்தும் உண்மையான வாய்மை இஹ்லாஸோடு செய்யணும். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறான், ஃபஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை மட்டும் நீங்க வணங்குங்க. முஹ்லிஸன் லஹுத்தீன், களப்பற்ற அந்த மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ்வை வணங்குங்கள் அப்படின்னு 39:2 சொல்றான். அலா லில்லாஹி தீனில் ஹாலிஸ், அறிந்து கொள்ளு அல்லாஹ்வுக்கு தான் இருக்கிறது களப்பற்ற மார்க்கம் அப்படின்னு சொல்றான். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ், எதையுமே இஹ்லாஸ் இல்லாமல் ஏவப்படவில்லை என்று சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய காரியங்கள்ல, மார்க்க காரியங்கள்ல, மஸ்ஜித் காரியங்கள்ல, ஜமாத்துல எல்லாத்திலையும் அல்லாஹ் அப்படிங்கிற இஹ்லாஸை நிலைநிறுத்தணும். எப்பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த வாய்மையும் நமக்கு வந்துவிட வேண்டும். இறுதியாக முஹப்பத், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா மட்டும் பத்தாது, முஹப்பத் வேணும், பிரியம் வைக்க வேண்டும். அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு மயர்தத்து மின்கும் அன் தீனிஹி, உங்களுடைய மார்க்கத்தை விட்டு வேறொரு மார்க்கத்துக்கு சென்றால் அதனால் அல்லாஹ்வுக்கு எந்த விதமான நஷ்டம் கிடையாது. இன்னொரு கூட்டத்தை கொண்டு வருவாங்கிறான் அல்லாஹ், அவர்கள் இந்த மார்க்கத்தை விரும்புவார்கள், அவர்களுக்கு நற்கூலியை வழங்குவேன் அப்படின்னு அல்லாஹ் உத்தரவாதம் கொடுக்கிறான். இந்த மார்க்கத்தின் அளவுக்கு அதிகமான முறையில் முகப்பத்து வைக்கக்கூடியவர்களாக இருப்போமையானால் நமக்கு உதவிகள் வந்து கொண்டே இருக்கும். அவ்வாறு இல்லைன்னா நம்மளை அழிச்சிட்டு உணர்ந்த மடத்தை கொண்டு வருவான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இத்தனை சருத்துக்கள், முதலாக அறிவு, இரண்டாவது பக்கம் உறுதி, மூன்றாவது ஏற்றுக்கொள்ளல், நாலாவது கீழ்ப்படியுதல், அஞ்சாவது உண்மை, ஆறாவது வாய்மை, ஏழாவது முஹப்பத் அன்பு. இப்படிப்பட்ட பண்புகள் நம்மிடத்தில் இருந்தால் தான் நம்ம இடத்திலே உண்டான கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை ஏற்றுக்கொண்டதற்கு சமம். இல்லைன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவுக்கு நாம் மதிப்பளிக்கவில்லை என்பதுதான் கருத்து என்பதை புரிந்து கொள்வதோடு, அடுத்த ஒரு வசனம் நம்ம ஓதிய வசனங்கள்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு எத்தி வைக்கலான்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். முஹம்மத் சூரத்து முஹம்மதுல 22வது வசனம், ஃபல் அசைத்தும் இன் தவல்லைத்தும் இன் துப்சிது ஃபில் அர்ல் வ துகத்தவு அர்ஹாமக்கும். எப்படி சொல்றான் அல்லாஹ், நீங்கள் போர் வந்து விட்டது என்றால், யுத்தம் வந்து விட்டது என்றால் நீங்கள் புறமுது காட்டி ஓடுகிறீர்களா? இரண்டாவதாக என்ன சொல்றான், இந்த பூமியிலே நீங்கள் குழப்பத்தை உண்டாக்குகிறீர்களா? மூன்றாவது என்ன சொல்லுகிறான், உங்களுடைய சொந்த பந்தங்கள் இரத்த தொடர்புள்ளவர்களை முறித்து வாழுகிறீர்களா அப்படிங்கிறான். அப்ப இந்த மூன்று விஷயத்துல இந்த மூன்றாவது விஷயம் இருக்கு பாத்தீங்களா, முறித்து வாழ்றது, அது பெரிய பாவத்தில் ஒன்று சேர்க்கிறான். உறவுகளை முறிச்சு வாங்குறப்பல, நீ வேணா நான் வேணாம் அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிட்டு போறது, வருஷ கணக்கில் என்ன செய்யறது, நமக்கு மத்தியில பிரச்சனையோடு சண்டையோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறது, இதெல்லாம் ரத்தத்தோட முறிக்கிறது பாவத்திலேயே பெரிய பாவத்தில் சேர்க்கப்படுது. அல்லாஹ் அதைத்தான் சொல்றாங்க. அப்ப இந்த விஷயத்துல நம்ம அர்ஹாம் அப்படின்னா என்ன, இங்க அர்ஹாம் தான் சொல்லியிருக்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல எடுத்து பாருங்க, வத்தகுல்லாஹ் தஸாஅலுன பிஹி வல் அர்ஹாம், பயந்து கொள்ளுங்கள், உங்களிடத்தில் எத்தனை அர்ஹாம்கள் இருக்கிறார்களோ, இரத்த தொடர்பு உள்ளவர்கள், இரத்த பாசம் உடையவர்கள், உறவுகள், அந்த உறவுகள் விஷயத்தில் நீங்கள் கருணை காட்டுவது, அதை கொண்டாடுவது, நெருக்கமாக இருக்கக்கூடிய விஷயத்திலே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சுங்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொந்த பந்தங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, குர்பான்பாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், அர்ஹாம் அப்படின்னு சொல்றான். அப்ப அர்ஹாமும் குர்பாவும் சொந்த பந்தங்களை குறிக்கக்கூடிய ஒன்று. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான், ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை
அல்லாஹ் யூஸ் பண்றான். ஆத்திதல் குர்பா ஹக்கா, அவரவர்களுக்குடைய உரிமைகளை நீங்கள் சரிவர கொடுங்கள் அப்படிங்கிறான். ஹக்கஹு, அது மிஸ்கீன், மிஸ்கீன் ஏழைகள் வாய் திறந்து கேட்க மாட்டாங்க பாருங்க, அவங்க விஷயத்துல அவங்க உரிமையை கொடுங்க. வபுன சபீல், வழிப்போக்கர்களா வரக்கூடியவர்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கொடுங்க. வலா துபஸிர் தப்தீரா, நீங்க வீண் விரயம் செய்யாதீர்கள். செலவு செய்யறதா இருந்தா இப்படிப்பட்டவர்களுக்கு செய்யுங்க. வீண் விரயம் செய்வதை அல்லாஹ் ஒருபொழுதும் விரும்ப மாட்டான் அப்படின்னு ஒரு வசனம் சொல்றான். அப்ப அந்த குர்பாங்கிற வார்த்தையும் அல்லாஹ் சொல்லுகிறான். அவன் அந்த குர்பாங்கிறதையும் அர்ஹாம் என்று சொல்லக்கூடிய அந்த சொந்த பந்தங்கள் இருக்கா அவருங்க, அவங்களுக்கும் அவங்கள்ட்ட யாரு முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லாமே சொந்தமாயிருவாங்களா? எல்லாமே நெருக்கமான உறவாயிருவாங்களா? தூரமாக இருக்கக்கூடிய எத்தனையோ உறவுகளை உறவு நம்ம சேர்க்கிறோம். இவங்க அத்தா மாதிரி, இவங்க அம்மா மாதிரி, என்னோட தங்கை மாதிரி, சகோதரி மாதிரி அப்படின்னு சொன்னா அது உறவாக ஆயிருமா? அது அர்ஹாமாக ஆயிருமா? ஆகாது சகோதரர்கள், கண்டிப்பாக ஒரு பொழுதும் ஆகாது. இப்ப இவர்கள் ஆக்கிட்டோம்னா அருகாமல் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த அந்தஸ்து கொடுக்குறீங்க? அது ஒரு கேள்வி. அப்ப உண்மையான அருகாமுகள் என்பவர்கள் யார்? உண்மையான சொந்த பந்தங்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, தாய் வழியில தாய் வழி சொந்தங்கள், தந்தை வழி சொந்தங்கள், ரெண்டு பேர் இருக்காங்களா இல்லையா? இப்ப தாய் வழி சொந்தங்கள்ல யார் யார் வருவா? அவங்களோட பிறந்தவங்க. தந்தை வழி சொந்தங்கள்ல அவங்களோட பிறந்தவங்க சின்னத்தா, பெரியத்தா, இப்படிப்பட்டவர்கள் வருவார்கள். பெண் காலத்துல மாமி வருவாங்க, இவர்கள் அர்ஹாம்கள். அதே போன்று தந்தை வழியில தாய் வழியில நம்முடைய சின்னம்மா வருவாங்க, பெரியம்மா வருவாங்க. ஆணாக இருந்தா மாமாவுக்கு கூட முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா அவங்ககிட்ட வருமானம் வருதுனால மாமாவை அப்படியே உரிச்சு வச்சு பிறந்திருக்காண்டா அப்படின்லாம் சொல்லி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் சமூகத்தில். ஆனால் இந்த தாய் வழி சொந்தம், தந்தை வழி சொந்தம், இவர்கள் யாரு? நமக்கு அருகாம்கள். இன்னும் அறிஞர்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, இந்த தாய் வழியில தந்தை வழியில் அவங்க பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க, சின்னத்தாவுடைய பிள்ளைகள், பெரியத்தாவுடைய பிள்ளைகள், சின்னம்மா பிள்ளைகள், பெரியம்மா பிள்ளைகள், இவர்கள் பூராமே சொந்தத்தில் வருவாங்க, நெருக்க சொந்தத்தில் வருவாங்க. அது அல்லாத அவர்கள் யாரு உரிமை உள்ள சொந்தங்கள் அப்படின்னா, நம்மளோடு பிறந்தவர்கள், நம்மளோட பிறந்தவங்க, அண்ணன் தம்பி இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்க பாருங்க, இவங்கள்லாம் என்ன செய்வாங்க? இந்த அருகாமலை நுழைவார்கள். இவர்கள் தான் அருகாமுகள், நம்முடைய சகோதரர். இவர்கள் தான் அருகாமுகள், இவர்கள் தான் குர்பாக்கள், இவர்கள் தான் குடல்வாதி ஜனங்கள், இவர்கள் தான் உண்மையான நேசிக்கப்படக்கூடிய தகுதிமிக்க சொந்தங்கள் அப்படின்னு நமக்கு சொல்லி தரப்படுகிறது. அப்ப இவங்களு மேலதான் அன்பு அதிகமாக வைக்கணும், நேசம் அதிகமாக வைக்கணும். அவர்களிடத்தில் எல்லா விதமான உதவி ஒத்தாசி இவர்களுக்குள்ள நம்ம செய்து கொள்ள வேண்டும். இவர்கள் அல்லாம மனைவிமாறு சொந்தம் அப்படின்னு வருது. மனைவிமாறு சொந்தத்தை நெருக்கமாக நம்ம ஆக்குறோம். அவங்கெல்லாம் மற்றைய முஸ்லீம்கள் போன்றுள்ளவர்கள், சக முஸ்லீம் இருக்காங்கல்ல, அவங்களே போன்றுள்ளவர்களை தவிர இவர்களுடைய இடத்துல வரமாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நான் என்னுடைய மச்சனுக்கு விசா எடுத்து கொடுத்தேன், என்னுடைய குழந்தையா வீட்டுக்காருக்கு வேலை வாங்கி கொடுத்தான், இதெல்லாம் செல்லாது. செய்தி அவங்களால முடிஞ்சது உதவி செய்யுங்க. ஆனால் யாருக்கு முதல் அந்த தகுதி கொடுக்கணும்? தாய் வழி சொந்தங்கள், தந்தை வழி சொந்தங்கள், நம்மோடு உடன் பிறந்தவர்கள், இவர்களுக்கு தான் சொந்தம் கொடுக்கணும். இப்படி இருக்கிற பொழுது நம்ம சமூகத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, தொட்டதுக்கெல்லாம் உறவை முறித்து கொள்ளக்கூடிய நிலை வருதா இல்லைங்களா? நிறைய பேர் முறிச்சுக்கிறாங்க. கேட்டா எனக்கு விசேஷத்துக்கு அழைக்கல, விருந்துக்கு அழைக்கல, அவன் அடிச்சுட்டான், பேசிட்டான், அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு ரொம்ப நாள் வாழ்றாங்க. அப்ப இது மார்க்கத்தில் இது மார்க்க விஷயம் வருகிற பொழுது இது ஒரு தவறான விஷயம் அப்படிங்கிறத சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்க சின்னத்தா என்னாச்சுப்பா? அவங்கள்ட்ட பேசி 20 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, என் வீட்டை எடுத்துக்கிட்டாரு, எங்க அத்தாவுடைய வீட்டை அவர் எடுத்துக்கிட்டாரு, எங்க அம்மா எனக்குள்ள சொத்துக்களை பிடிக்கிட்டாரு. இதே மாதிரி அத்தை, சின்னத்தா, பெரியத்தாவோட இந்த மாதிரி பிரச்சனையை கொண்டு வருவாங்க. அவங்க கொண்டு வந்தாலும் கூட அவங்களை முறிச்சுறது நமக்கு அதிகாரம் கிடையாது. 1000 காரணங்கள் சொன்னாலும் கூட இது நியாயமான காரணமா இருக்கலாம். அல்லாஹ்வுடைய மார்க்க பார்வை நியாயம் அல்லது கிடையாது. இவர்களுக்கு மத்தியில என்ன கோபமோ தாபமோ உங்க ரோசமோ எது இருந்தாலும் கூட அது அப்படியே கடல் கரையில் என்ன செய்யணும்? குறிச்சிட்டு அவர்களோட சொந்தம் கொண்டாடணும், அவர்கள் உரிமையை பயன்படுத்தணும், அவர்கள் வீட்டுக்கு போகணும், சலாம் சொல்லணும், உறவை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன சொல்லுவாங்க? நான் எது செஞ்சாலும் இவங்க போராமையா இருக்கிறாங்க. ஒரு ஜாமா வாங்க முடியல, ஒரு கார் வாங்க முடியல, ஒரு வீடு வாங்க முடியல, ஒரு சொத்து வாங்க முடியல, போராமையா இருக்கிறாங்க.
அப்படிங்கிற நியாயம் கிடையாது. இதே போன்ற பிரச்சனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் அந்த சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே வந்தது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்ங்கறத செய்தியை நம்ம பார்க்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு தடவை ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முறையிடுறாங்க, இன்னலி கராபா, யா ரசூலல்லாஹ், எனக்கு சொந்தங்கள் இருக்கிறது, அசிலுகும், அவர்களோட சேர்ந்து வாழ நான் விரும்புகிறேன், ஆனால் எக்குத்த ஊனி, என்னை துண்டித்து வாழுகிறார்கள். நான் சேர்ந்து வாழ்றதுக்கு எல்லா விதமான முயற்சி செய்கிறேன், ஆனால் அவர்கள் அந்த இதை ஏற்றுக்கொள்வதில்லை, என்னை துண்டித்து விடுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நான் எப்படி இருக்கிறது அப்படி கேட்குறேன். வஹசின் இலைகும், அவர்கள் மீது நான் உபகாரம் செய்கின்றேன், அவர்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாம் உதவிகளாக ஒத்தாசையாக இருந்து அவர்களுக்கு நான் சேவை செய்கிறேன். ஆனால் யுசீவுன இல்லைய, என்னை தவறாக அவர் நினைக்கிறார்கள். வஹலும் அணுகும், அவர்களுக்கு கிருபையோடு நான் நடந்து கொள்கிறேன். எஜுகலூன் அலைய, என்னை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்கள், அறியாமையில் அவர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த செய்தியை கேட்ட உடனே, ஃபகால் லயின் குன்த கமா குன்த, நீ சொன்னதை போன்று அவங்க அப்படி இருந்தாங்கடா, கண்ணா தசிப்புகுமில் மல்ல, அவர்களுடைய சுடு சாம்பல் இருக்கு பாருங்க, அவருடைய முகத்திலே நீ தடவுவதற்கு சமம். அவர் நீ உதவி செய்கிற, அவங்க புறக்கணிக்கிறாங்க அப்படி தொடர்ந்து இருந்தா சுடு சாம்பல் அவங்க முகத்தில் சமம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தி விடாம ரசூல் அடுத்து சொல்றாங்க பாருங்க, வலா யஸாலு மாக்க மினல்லாஹி லஹீரன் அலைஹி மா தும் தலாதாலி, இதே நிலைமை நீடித்து கொண்டே இருந்தால் அல்லாஹ்விடத்திலிருந்து உனக்கு உதவி வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எப்படியும் போறாங்க, நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு நேரடியாக வரும், அந்த உதவி நிறுத்தப்பட மாட்டாது, தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபிக்கு சொன்னாங்க. அப்படிங்கிறத நம்ம ஹதீஸ் ஷரீஃப்ல பார்க்குறோம். அப்போ இதிலிருந்து என்ன நமக்கு தெரிகிறது, நம்முடைய உறவு சொந்தங்கள்ங்கிறவங்க என்னதான் வெட்டி வாழ்ந்தாலும் கூட நம்ம ஒட்டி வாழணும், அவங்கள்ட்ட போய் சலான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு தெரிகிறது. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தை அவங்க வந்து சொல்றாங்க இந்த விஷயத்தை, மன் நஹப்ப யபுசுத்த ஃபி ரிஸ்கிஹி, ஒரு மனிதனுடைய உணவு பொருளாதார பரக்கத்திற்குரியதாக அது ஆகுவது யாராவது விரும்பாம இருப்பாங்களா? அப்படி விரும்பினா வயுன்சகுலுமின் அசரிஹி, அவனுடைய காலம் நீண்ட ஆயுள்கள் வரணும், கிடைக்கணும், அப்படின்னு நல்ல மரணம் வரணும், நீண்ட ஆயுள் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப என்ன செய்யணும்? ஃபல்யஸிலு ரஹிமஹு, அவனுடைய குடல்வாய் ஜனங்களோடு சேர்ந்து வாழட்டும் என்பதாக நபிகள் நாயகம் சொன்னாங்க. நீடூடி வாழ்வையும் ரிஸ்க் விஸ்தீரணமும் நல்ல மரணமும் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சொந்த பந்தங்கள் ஆதரிக்கிறோம். கோடிக்கணக்கான ரூபாயை முதல்ல போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு அதில் லாபம் வரும்னு அல்லாஹ்ட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை. நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்மளோட நல்லா இருக்கிறோமான்னு பார்க்கணும் அப்படின்னு இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. அந்த மாதிரி உறவுகள் எனக்கு ஒரு தடவை ஒரு சஹாபி ஒரு மாற்று மத நண்பர் கேட்குறாங்க, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது அவங்க பல விதமான போதனைகள்லாம் செய்கிறாங்க கேள்விப்பட்டேன், மாதா யஅமுருக்கும், அவர் என்ன தப்பா ஏவுறாரு, அதற்கு சொல்லி கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ யகூல் உஅபுதுல்லாஹ் வஹ்தா, அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும், வலா துஷ்ரிகு பி ஷையா, அவனுக்கு எந்த விதத்திலையும் இணை வைக்க கூடாது என்பதையும், வத்ருக்குமா யகூலு ஆபாவுக்கும், உங்களுடைய பெற்றோர்கள் எதை விட்டு விட்டார்களோ அதையெல்லாம் விட்டுவிடுங்கள் என்று அவர் ஏவுகிறார். வ யஅமுருனா பிஸ்ஸலா, தொழுகையை கொண்டு எங்களுக்கு ஏவுகிறார். வ சித்க், உண்மையை கொண்டு ஏவுகிறார். அதே போன்று வல் இஃபாஃப், சுய மரியாதையை பாதுகாக்க வேண்டும் என்று ஏவுகிறார். வஸ்ஸிலா, குடல்வாதி ஜனங்கள் இரத்தத்தோடு இரத்த பாசத்தை துண்டித்து விடாமல் சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஏவுகிறார் அப்படின்ட்டு அவருக்கு சொல்லப்படுதுதான். அந்த அளவுக்கு அதோட முக்கியத்துவம் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதே போல இன்னொரு சஹாபி கேட்குறாங்க, அக்பிர்னி யா ரசூலல்லாஹ், ஒரு செய்தி எனக்கு அறிவித்து தாருங்க, அந்த செய்தியை வந்து எனக்கு வந்து அதை அமல் செஞ்சேன்டா நான் சொர்க்கம் போயிடணும், அந்த மாதிரி நீங்க ஒரு அமலை அறிவித்து தாருங்கன்னு சொல்லுவார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தாபுதுல்லாஹ் லா துஷ்ரிக பி ஷையா, நீ அல்லாஹ்வை வணங்கணும், இணை வைக்க கூடாதுங்கிற விஷயத்தை அப்ப சொல்றாங்க. துக்கீம ஸலாவ தூத்தி ஸகா, ஸகாத்தையும் இந்த தொழுகையும் நிலைநாட்ட வேண்டும். அதுக்கு அடுத்து சொன்னாங்க சில ரஹம், நீ என்ன செய்யணும், குடல்வாதி ஜனங்களோடு சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ குடல்வாதி ஜனங்களோடு சொந்த வீடு சேர்ந்து வாழ்றதா, மாசக்கணக்கில் கூப்பிட்டு வச்சு நல்ல விருந்துகளை போடுறதா, அதான் என்ன அதுக்கு நாட்டம் அப்படிங்கிற அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உண்மையான உறவு சேர்ந்து வாழ்வது என்றால் என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ், இதா குத்தியத்து ரஹிமா வஸலஹா, ஒரு சொந்த பிரச்சனை முத்தி போய் அதுக்கு பின்னால இது சேராது, அதை பிரிஞ்சுதான் வாழுவாங்கிற காலகட்டம் வருமா இல்லையா, அந்த நேரத்தில் நீங்க சேர்ந்து வாழ்றதா உறவை சேர்ந்து வாழ்றது.
அப்படிங்கிற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நம்ம பிரிஞ்சு வாழ்ந்துருவோம், இனிமேல் அவங்களோட சேர முடியாது, அவ்வளவு பிரச்சனை முத்தி போச்சு அப்படிங்கிற நேரத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் வீட்டுக்கு போய் சலான் சொல்லி அவரிடத்தில் நல்ல முறையில் பேசி நம்ம இணைந்து சேர்ந்து வாழணும் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று யார் சொல்றாங்களோ அதான் உறவை பாதுகாக்கக்கூடிய செயல் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, லா யதுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் காத்திஉர் ரஹம், எவர்கள் குடவுளா ஜனங்களை வெட்டி விடுகிறார்களோ சொர்க்கத்தினுடைய வாடையே கிடைக்காது என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சு நடக்கணும். அதே நேரத்தில் இவ்வளவு நெருக்கமான சொந்தம் கொள்கை அடிப்படையில் இருக்கணும், அதையும் நம்ம பார்க்கணும். கொள்கைக்கு மாற்றமாக நம்ம அழைக்கிறாங்கன்னா போயிட முடியுமா? ஒரு ஆடம்பர கல்யாணத்துக்கு வட்டி வாங்கக்கூடிய விஷயம், வரதட்சணையோட விஷயங்கள், அல்லது தேவையில்லாத மார்க்கத்துக்கு புறம்பான அனாச்சாரங்கள், இதுல போய் அழைச்சாங்கன்னு வச்சுக்க, அதுல நம்ம போகவே கூடாது. தாய்க்கே கட்டுப்படக்கூடாதுங்கிற அல்லாஹ், இன் ஜாகதாக்கலாம் துஷிரிக்க பி, உன்னுடைய தாய் இணை வைப்பதன் பக்கம் தூண்டினால் பலா துத்தையுமா, வழிபடாதே. பித்துன்யா மௌரூஃபா, உலக விஷயத்துல அவங்களை கேட்டு நடங்க. மார்க்கம் கொள்கைன்னு வரும்பொழுது அவர்கள் வேறு நம்ம வேறு தான் அப்படின்னு சொல்றோம். அப்ப சொந்த பந்தங்களுக்கும் அதுதான். நம்ம வழிபடுவது நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் வழிபடணுமே தவிர ஹராமான பாவமான வழிபடக்கூடாதுங்கிறதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சொந்த பந்தங்களை ஆதரிக்க வேண்டும். அது பெரும்பாவத்தை தடுக்கக்கூடியது இல்லைண்டா, பிரிஞ்சு வாழ்றா பெரும்பாவத்தோடு இணைக்கக்கூடிய ஒன்று என்பது குர்ஆனுடைய வசனமாக இருப்பதின் காரணமாக இந்த உபதேசங்கள் எல்லாம் நம்முடைய கேட்டு நம்முடைய மக்களுக்கு எடுத்து சொல்லி குடும்பங்களிலே சொல்லி உறவுகளை நாம் சேர்ந்து வாழ்ந்துவோமே ஆனால் அதில் அல்லாஹ் அபிவிருத்தியை பரக்கத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான், நீடூழி வாழ்க்கையும் ரிசுக்கு விஸ்தீர்த்தம் வைத்திருக்கிறான். அப்படியான ஒரு உண்மையான தூய்மையான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு முயற்சித்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்வோமாக. அப்படின்னு கேட்டுக்கிட்ட உரையை முடித்துக்கிறேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு